la! Vacation to Vietnam starts from rupees 39,999 only. GT Holidays. Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. ப்ரோ படத்தை பற்றி சொல்லணும்னா மூச்சு விடாமல் சொல்லிட்டே போகிறான். டைரக்ஷன் சூப்பராக இருக்குது, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது, ஆக்டிங்கும் நல்லா இருக்குது, மனுஷன் வந்து மியூசிக்கும் சூப்பராக பண்ணுறாரு. ஒரு விதமாக பண்ணிக்கிட்டே போகிறாரு, ஒரு விதமாக போய்கிட்டே போகிறாரு. லைக் நம்ம அதாவது நான் வந்து டவுட்டாக தான் வந்தேன், சரி எங்கேயாச்சும் பாட்டு தேவையில்லாமல் இருக்கும் போட்டு கலாய்க்கலாம், அந்த சீன்லாம் இங்கே இல்லவே இல்லை மாமா. பட் அவன் வேறு மாதிரி இருக்குது, வேறு மாதிரி சம்பவம் இருக்குது உறுதி. அதாவது எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு படம் போகும்போது எப்படி தெரியுமா, இது என்னென்னா படம் இது நம்மளை வந்து ஒரு நெகட்டிவாக வந்து போர்ட்ரேட் பண்ணுது. ஏன்னா ரிப்பப்ளிக்னு ஒரு புதுசாக ஒரு கண்ட்ரி உருவாக்குனா, ஏன்னா ரஷ்யாவுக்கே இந்த ஐடியா இருக்காது, இப்படியே ரஷ்யாவுக்கே இந்த ஐடியா இருக்குது, சைனாவுக்கு இந்த ஐடியா இருக்காது. திடீர்னு வந்துட்டுல ஐயோ இது புதுசான ரிப்பப்ளிக்னு ஒருத்தர் கொண்டு வரானுங்க, ஐயோ இந்தியாவை தாக்க போகிறாங்களா அப்படின்னு. ஆனால் எந்த நாடு வந்தாலும் இந்தியாவில் அசைக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு நம்மளோட வில் பவர் வந்து யாருக்குமே இருக்காது. ஒன்று டஃப் கொடுக்கணும் அப்படின்னா அது சைனாவுக்கு மட்டும் தான் கொடுக்கணும், இல்லைன்னா ரஷ்யாவுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். ஐயோ வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. நட்டு சார் சூப்பராக பண்ணியிருக்காங்க, ஹீரோயின் சாமா பண்ணியிருக்காங்க, நாசு சார் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அண்ட் மோர் சின்ன கேரக்டர்ஸ் கூட என்னோட ஃப்ரெண்டு வந்து அந்த ஹிப்ஹாப் தமிழோட அடியால பண்ணியிருப்பான், வந்து குச்சியை தூக்கிட்டு லாஸ்ட் சீனில் வருவான், செம்மையாக பண்ணியிருந்தான். அவன் பேர் மறந்து போச்சு, டக்குன்னு வர மாட்டேங்குது. ஆனால் அவனுமே செம்மையாக பண்ணியிருந்தான். உனிஸ்காந்த் அப்பா ஆள் தான் வந்து காமெடி பீஸ் மாதிரி, ஹே யாரும் தெரியுமாடா அப்படின்ற மாதிரி ஒரு வில்லன் மாதிரி வந்து செம்மையாக கெத்தாக சீன் பண்ணு. ஆனால் எங்கே போனாலும் சுற்றி மிலிட்ரி தான் வந்து அங்கே நின்றுச்சு. செகண்ட் ஹாஃபில் ஏதோ லேகாக இருக்குன்னு நான் யோசித்தேன். லேகில் அந்த சீனே இங்கே இடமே கிடையாது. பட்டும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. உலக போர் எதனால் நடக்குது, அந்த கரன்சி எப்படி கரப்ட் ஆகுது, எப்படி மக்களை அவங்க காப்பாற்றுறாங்க, அதை பேஸ் பண்ணி தான் கதையே ஃபுல்லாக இருக்குது. ஓவராலாக வந்து படம் ஒரு சூப்பர் ஹிட் படம். ஹிப்ஹாப் தமிழாக வந்துட்டு நான் காலையிலாம் பார்த்தேன் சார், ஒரே ஒரு ஃபோட்டோன்னு மனுஷன் தங்கமான மனுஷன் கொடுத்துட்டு போனார், வாங்க தம்பி அப்படின்னு. உண்மையில் எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் தான் சொல்லுவேன். காலையில் மீட் பண்ண படம் நல்லா இருக்குனாரு. காலையில் ஒரு பாட்டுமே பாடினார் உள்ள தேட்டரில், அது வந்து பெரிய விஷயம், அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஹிப்ஹாப் தமிழில் அடுத்த ஒரு தனுஷ் ஈக்குவலாக வந்து வரதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. படம் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. அண்ட் மோரோவர் வந்துட்டு வில்லன்ஸ் இல்லைனா ஒரு மொட்டை வந்து தேட்டரில் வந்து அப்படி இப்படி போயிட்டு இருந்தார். யாரா அந்த வில்லனை தான் அவர் செகண்ட் ஹாஃபில் வட்டா அந்த இது கௌரியா சம்திங் ஏதோ சொன்னாங்க, கௌரி அந்த மொட்டை வந்து அதுவுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நெகட்டிவ் பண்ணுறதுக்கு ஒரு கட்சி வேணும். ஒவ்வொரு கேரக்டருமே ரசித்து செஞ்சுருக்காங்க, எழுதியிருக்காங்க, அவ்வளோ சூப்பராகவும் பண்ணியிருக்காங்க. வேறு எதாவது பண்ணால் நீங்கள் கேட்கலாம். இந்த புலி இந்த புலி ஃபஸ்ட்டு அந்த புலி அடக்கிறதுமே வந்துட்டு ஏதோ காமிச்சிட்டு புலி கை காமிச்சா போயிடுது. அது கொஞ்சம் அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா புலி எந்த புலியுமே கை காமிச்சாலாம் போகாது. மேபி அது கொஞ்சம் அக்செப்ட் பண்ண முடியாதெல்லாம் இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக நிறைய சிஜி ஒர்க்ஸ் இருக்குது. ஒரு சில சிஜி ஒர்க்ஸ் என்ன நம்ப முடியல. பட் ஆனால் அவங்களுக்கு என்ன இதுவோ அதை வச்சு தான் எடுத்திருக்காங்க. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சிஜின்னு பக்காவே தெரிஞ்சு, செட்டுன்னு பக்காவே தெரியுது. ஏன்னா இதெல்லாம் வந்து வெளியே எடுக்க முடியாது. நிறைய பாம்பு பிளாஸ்ட்லாம் நிறைய நடந்துச்சு. அது எல்லாமே சிஜி ஒர்க் பக்காவாக தெரியுது. பட் ஆனால் அது கொஞ்சம் தெரியாமல் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த ஒரு சாங் அப்படியே ஒரு ஃப்ளோவில் போவோம்ல, அந்த பிஜிஎம் தான். அந்த ஃப்ளோ நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. இதையும் ஒருத்தன் குறை சொல்லுவான், அவனுங்களாம் வந்து இப்படி குறை சொல்லுவான். அதெல்லாம் வந்துட்டு நான் பேர் சொல்ல விரும்பலை. அப்படி ஒருத்தன் குறை சொல்ல, இவன்லாம் எதுக்குடா படம் எடுக்கிறான், இவனெல்லாம் பார்த்த உடனே நான் வெட்டுவேன்டா அப்படின்னு சொல்கிற ஆளுங்களுக்கு நான் சொல்கிறேன், அப்படின்னா உங்களுக்கு படம் பார்க்க தெரியல தான். சரிங்களா, நன்றி. 10க்கு 10 கொடுக்கலாம் ப்ரோ. இல்லை நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நான் பேர் சொல்லி யாரையுமே நான் திட்டவே மாட்டேன். படம் பார்க்க தெரியலன்னு தான் சொல்லுவேன், படம் ரிவ்யூ பண்ண தெரியலன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தையும் வந்து குறை சொல்லுவாங்க, ஐயோ இதெல்லாம் ஒரு படமா, ஐயோ இதெல்லாம் நல்லாவே இல்லை, ஐயோ இதெல்லாம் படம் போதும் பாக்கள் பார்த்து கேவலமாக பேசுகிறாங்க. கமெண்ட்ல அசிங்கமாக கழுவி ஊற்றுறாங்க. இல்லை கமெண்ட்ல உண்மையிலே நல்லா இருக்க படத்தை கூட நீங்கள் நம்பி வந்து படம் பார்க்க முடியல, அவ்வளோ கேவலமாக ரிவ்யூ பண்ணுறாங்க. உண்மையிலே மனசு கஷ்டமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் உங்களை சொல்லி குத்தம் இல்லை, பாவம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க. 5மே ஃபீல் குட் மூவி. எந்த படம் பார்க்கலான்ட்டு ரொம்ப ஒரு சீட்டை குளிக்க போட்டு எடுத்தால் நம்ம இந்த படம் தான் வந்துச்சு. ஆனால் என்ன மோசமாக வந்துட்டோமோன்னு பார்த்தா செம்ம படம். இளைஞர்களை வந்து எப்படி நம்ம இழுக்கணுமோ, எந்த இடத்துல என்கேஜ் பண்ணணுமோ, எந்த இடத்துல வந்து சாங் வைக்கணும், எந்த இடத்துல வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் வைக்கணும், எந்த இடத்துல ரொமான்ஸ் வைக்கணும், எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து எமோஷனை வைக்கணுங்கிறத கரெக்டாக கணிச்சு டைரக்டராக ஜெயிச்சிட்டாரு. சவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை ஆதி படத்தில் இல்லாத சவுண்டிங் பண்ணியிருக்காப்புல, சவுண்டிங்லேயும் ஜெயிச்சிட்டாப்புல. 2K கிட்ஸ் வந்து இந்த இதை விரும்புவாங்கன்னு நினச்சி வச்ச இடத்துல நம்ம கை தட்டுற மாதிரி விசில் அடிக்கிற மாதிரி இருக்குது. படம் வந்து செம்ம படம், ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம்.
படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இரண்டாம் உலகப் போரில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மக்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவங்களாம் தெரியாதுன்னு நினச்சிட்டு அந்த கதையை நம்ம சொல்கிற மாதிரி ஒரு கற்பனையில் சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. செம்ம படத்தில் பார்த்தீங்கன்னா 4 ஹீரோ சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து மியூசிக், 2வது ஹீரோ ஆதி, 3வது ஹீரோ நட்டி, 4வது ஹீரோ பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒன்று பண்ணியிருக்காப்புல முனிஷ்காந்த். அவருடைய உருவத்துக்கு இந்த கேரக்டர் வந்து யாராக இருந்தாலும் எந்த டேரக்டர் இருந்தாலும் கொடுக்கவே மாட்டாங்க. இந்த கேரக்டர் அவனுக்கு பொருந்தாத பண்ணி போயிட்டேருன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நீ பண்ணு நான் நல்லா இருக்கும்னு நினச்சி இழுத்துட்டு வந்திருக்காப்புல இல்லை, அதை பண்ணியிருக்காப்புல முனிஷ்காந்த் சம்பவம் பண்ணிட்டாப்புல. செம்ம கேரக்டரு, ஃபேமிலியோட பார்க்கலாம். மெசேஜ்லாம் ஒன்றும் இல்லை. மனிதன்கிட்ட வந்து பணம் இருக்கும்போது ரொம்ப திமுறா இதாக தெரிவானுங்க. ஏன்னா பணம் இல்லைன்னு நீங்கள் உங்களுக்கு பணம் இல்லை எனக்கு பரவாயில்லைன்னா வா நண்பான்னு கூட்டிகிட்டு போவோம். அதுதான் கதை. பணம் இருக்கும்போது நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி பணம் இல்லாத போதும் நீ ஒரே மாதிரி இருன்னு சொல்கிறது தான் கான்செப்ட்டு. கதை வந்து நிச்சயமாக வந்து நிறைய பேருக்கு புரியாததாக இருக்குது. ஆனாலும் வந்து அவங்க பண்ண ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும், அமோகா எல்லாமே பக்காவாக பண்ணி சூப்பர் பண்ணிட்டாங்க படத்தை. அதே சொல்லலை என்னடா பார்ட் 1 முடிஞ்சிருச்சு என்னடான்னு பார்க்கும்போது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டு பி கண்டினியூடு பார்ட் 2 லீட் கொடுக்குறாங்க. செம்ம கிளாப்ஸு, செம்மையாக இருக்குது. ஆதி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாப்ல. நான் இனிமேல் படமே பண்ண மாட்டேன், இந்த படம் ஓடலன்னு சொன்னோன்னா அவர் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பண்ணியிருப்பார். ஓகேங்களா, வந்தார் இன்டர்வெல்ல என்ன கேட்பாங்கன்னு நினச்சிங்க. ஆனால் ஒரு சாங் பாடினான்னு தான் கேட்டாங்க. இன்டர்வெல் ஒரு சாங் பாடினாப்புல. அந்தளவுக்கு யூத்தை வந்து பிடிச்சி வச்சுருக்க ஒரே ஹீரோன்னு சொல்லலாம். இப்போ டைரக்ஷனையும் ஜெயிச்சிட்டாப்ல, மியூசிக்லையும் ஜெயிச்சிட்டாப்ல, அஸ் அ ப்ரொடியூசராகவும் ஜெயிச்சிட்டாப்ல. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இருக்குது. சஸ்பென்ஸ்னு சொல்ல முடியாது, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து நிறையா இருக்குது. நல்லவனாக இருக்கான், திடீர் கெட்டவனாக திடீர் நல்லவனாக, அந்த மாதிரி மாற்றி மாற்றி நிறைய பண்ணுறாங்க. அது வந்து கோட்டில் பண்ணுவாங்களா அந்த மாதிரி நல்லவனா கெட்டவனான்ற கன்ஃபியூஸ்லேயே இருக்கும்ல, அந்த மாதிரி நிறைய சீன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது படம். விஎஃப்எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தேவையில்லை. அது சேப்பாக் கிரவுண்டை காமிச்சவனே கூஸ் பம்ப் ஆயிடுது. ஐயோ வெடிக்க போதான்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுட்டு கரெக்டாக ஒரு 5 ஃப்ரேம் 6 ஃப்ரேமில் தூக்கிறாங்க. ரொம்ப வச்சாதானடா நீங்கள் வந்து என்னை கிண்டல் பண்ணுவீங்க, விஎஃப்எக்ஸ் சரியில்லைன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக இந்த இடத்துல ஒரு 10 ஃப்ரேம் வச்சா போதும்னா 10 ஃப்ரேம் வச்சு தூக்கிறாங்க. செம்ம இம்பார்ட்டன்ஸ், அவ்வளோ அழகாக இருக்காங்க. அனகா இதுவரை பார்க்காத அனகா. சும்மாவே வந்து ஆதி படத்துலேயே சந்தானம் படத்துலாம் ஹீரோயினா தூக்கலாக இருக்கும், இதில் ஒருபடி தூக்கிட்டாங்க. ஒரு மூவி நல்லா இருக்குது, எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம். வந்து லிட்டரலாக வந்து எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படம் வந்து. இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோடைய போஸ்டர் வரும்போதே வந்து நாங்கள் யாருமே இது எதிர்பார்க்காத ஒன்றா தான் இருந்தது. ப்ரொடக்ஷன் அண்ட் டைரக்ஷன் வந்து அண்ணன் பண்ணுறதும் போது எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஷாக்காக தான் இருந்தது. ட்ரெய்லர் வந்தப்போ கூட நிறைய சிஜி ஷாட்ஸ் படத்தில் அதிகமாக இருந்தது. இவ்வளோ சிஜி போடு, ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் சிஜி போட்டு எவ்வளோ க்ரோஸ் செலவு பண்ணியிருந்தாலும் அது பல குறைகள் நிறைய படங்கள் வந்துட்டு தான் இருக்குது. பட் இது வந்து ஒரு லோ பட்ஜெட், ஏன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் வரைக்கும் இந்த படம் வந்து எந்த ஒரு சிஜி எப்படி ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா சில படங்கள்லாம் ஒரு வருஷம் 2 வருஷம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி வருது. இது எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே இல்லாமல் அந்த படம் சிஜி வந்து எப்படி பண்ண போகிறாங்க ஒரு டவுட் இருந்துச்சு. ஈவன் வந்து ட்ரெய்லர் பார்த்தப்போ கூட சிஜியில் சொதப்பிட கூட மட்டும் எங்களுடைய யோசனை இருந்தோம். பட் இன்டர்வல் பிளாக் பாருங்கள், அங்கேயே உங்களுக்கு நீங்கள் படம் பார்த்து உட்காந்துருவீங்க. எமோஷனலாக பார்க்கும்போது வந்து நீங்கள் அப்படி உட்காந்து நீங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வர அளவுக்கு பார்க்க மாட்டீங்க. யூ ஃபீல் தட் உங்களுக்கு வந்து ஒரு பேட்ரிட்டிசமான ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே வரும். பார்த்தா வந்திருப்போம், நம்மளுடைய ஒவ்வொரு சுதந்திர கிறிஸ்தனத்துக்கும் சல்யூட் பண்ணுறதுல வளர்ந்து வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். நிறைய விஷயம் கனெக்ட் ஆகும் உங்களுக்கு. பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க, யாருமே வந்து வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியல. ஸ்பெஷல் மென்ஷன் வந்து நட்டி சாரை சொல்லணும். எஸ்ஜே சூர்யா சாரோட கால்ஷீட் இனிமேல் கிடைக்கலனா அதுக்கு பதிலாக நட்டி சார் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்ஜே சார் தான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து மனுஷன் அசுர மாதிரி அவர் காமெடியும் பண்ணுவார், வில்லத்தனமாக அவருக்கு ஈக்குவலாக இவர் கூடவே காமெடியும் பண்ணுறாரு, கூடவே அரக்கத்தனமாக பண்ணுறாரு. இன்னும் கேரக்டர் இவருன்றவருக்கு பண்ணி வச்சிருக்காரு. எல்லா கேரக்டரும் படத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம் படத்தை வந்து. உண்மையிலே நல்லா இருந்துச்சு படம். கரெக்டாக இருந்துச்சு, நான் எதிர்பார்த்தது வேறு. ஆனால் படம் என்ன ஃபுல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எங்கேயும் போர் அடிக்காமல் போச்சு. இல்லை அதெல்லாம் இல்லை, நார்மல் மூவி தான், நார்மலாக தான் இருக்குது படம். வந்துருக்கு ரொம்ப ஐயவும் இல்லை லோவும் இல்லை, படம் பார்க்க நல்லா இருக்குது. எதுங்களா ஃபைட்லாம் இல்லை, ஒன்லி இது தானே பீரிங் தானே, ஃபைட் ஓடி வரோம். பீரிங் இருக்கும்போது ஃபைட் வராதுல்ல. படம் ஃபுல்லாகவே என்கேஜிங்காக வச்சுருந்தாங்க. படம் ஃபுல்லாகவே பரபரப்பாகவே இருந்தது. ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் என்ன நடக்குமோன்ற ஒரு இது இருந்தது. மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காரு, டைலாக் ரைட்டிங்ஸ் நல்லா இருக்குது, அரசியலை உள்ளே திணிச்சிருக்காரு, எல்லாமே ஆல்ரவுண்ட் பண்ணியிருக்காரு, பக்காவாக பண்ணியிருக்காரு. லேக்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. படம் ஃபுல்லாக ஒரு பரபரப்பாக ஹரி படம் மாதிரி போயிட்டே இருக்குது. கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு கிளைமேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கன்க்ளூஷன் இல்லை. அது வந்து இன்னும் கண்டினியூ ஆகுது, அடுத்த பாட்டு வர மாதிரி போட்டிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது யாருமே இது ஒரு டீம் ஒர்க் தான் பிரதர், தனித்தனியாக ஒருத்தர் கிடையாது. டீம் ஒர்க்காக எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது. விஏஎஃப்எக்ஸ் தரமாக பண்ணிக்கிறாங்க ப்ரோ. படம் கடைசி உலக போர் உண்மையிலே சூப்பராக இருந்தது. என்னென்னா
நம்ம எவ்வளோ நியூஸ்லலாம் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு நாட்டுக்கும் போர் நடக்கிறது. நம்ம நாட்டில் நடந்தால் எந்த மாதிரி விளைவுகளை நம்ம சந்திப்போம் அப்படிங்கிறதுக்கும், நம்ம அதுக்கு காரணமாகவே இருக்கிறதே நம்மளுக்குள்ளே அடிச்சுக்கிறதுனால தான் யாரால ஈஸியாக உள்ளே நுழைய முடியுதுங்கிறதையும் ரொம்ப அழகாகவே இது பண்ணியிருந்தாங்க. இதில் எனக்கு நட்டி சாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு அரசியல்வாதியாகவும் இது பண்ணாங்க, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அரசியல்வாதி திருந்தும் போது இருக்கிற விஷயம், கடைசியாக ஒரு விஷயம் பேசின விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக், சாங், அதுவும் கிபாப் நம்ம ஆதி சார் வந்து அவர் உள்ளேயே ஒரு சாங் வேறு பாடி காமிச்சார். அதெல்லாம் உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஓவராலாக நம்ம பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம இந்தியான்னு சொல்லிட்டாலே அது குழந்தைகள் தானே, ஸோ அவங்களாம் கண்டிப்பாக பார்க்கணும். எனக்கு அந்த சீன்ஸு, ஒரு போர் நடக்கும்போது நடக்கக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன் ப்ளேயில் பார்க்கும்போது ஃபீல் சூப்பராக இருந்தது உண்மையிலே. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஓவர் லவ்வெல்லாம் சொல்ல முடியாது, பட்டு லவ்ங்கிற ஒரு சில போர்ஷன் இருக்கும். ஓவராக அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கவே இல்லை. இதுதான் அந்த படத்தோட ரொம்ப பெரிய ஹைலைட்டே. முதல் விஷயம், எஜுகேஷனை பற்றி பேசணும். நிறையா அரசியல் விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வில்லன் கேரக்டரில் நம்ம பிரியங்கான்னு ஒருத்தர் வருவார், செம்ம மாஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். அந்த ஒரு கேரக்டருக்கு நானே யோசிப்பேன், என்னடா அது பிரியங்காவா அப்படிங்கிற மாதிரிலாம். அந்த இதாக இருக்கட்டும், நம்மளால் உணர முடியுது உண்மையிலே போர் நடக்குது, மக்கள் எந்த அளவுக்கு சாப்பாடுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதையும், அதை எப்படி போராடணும் ஒருத்தவங்க அப்படிங்கிறதையும் சூப்பராக சொல்லியிருக்காங்க. படம் சூப்பராக இருந்துச்சு. ஆதி நான் செம்மையாக கலக்கிட்டாரு. பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். நட்ராஜ் சாரோட ஆக்டிங் பயங்கரமாக இருந்துச்சு. கதையை பயங்கரமாக நகர்த்தி கொண்டு போச்சு. கிளைமேக்ஸ் பும்பாஸ்டிக் அந்த இதெல்லாம் பயங்கரமாக தெரிச்சிட்டாங்க படத்தில். சூப்பராக ஒரு ஹை பட்ஜெட்டான படம், ஃபஸ்ட்டு படமே இந்த இவ்வளோ பெரிய பட்ஜெட்டான படம் மாதிரி தெரிஞ்சது. விஎஃப்எக்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணி ரியலிஸ்டிக்காக ஒரு மாதிரி இப்போ அந்த வேர்ல்டு வார் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அதை ப்ராப்பராக காமிச்சிட்டாங்க. சூப்பர். அந்த எல்லாமே வந்து நமக்கு பாட்டாக தனியாக எல்லாமே இல்லை, ஆனால் எல்லாமே பிஜிஎம்மாக இருக்கும் படத்தில். எல்லாமே நல்லா இருந்துச்சு படத்தோட சைடு. எஸ்எஃப்எக்ஸ் ஒர்க்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் வந்து இந்த மூவியை பார்த்தா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வந்து 200 ரூபாய்க்கு இந்த படம் ஒர்த்துனா 100% ஒர்த்து. எல்லா கேரக்டர் பற்றியா நிறைய பேர் இப்போ நட்டி சார் இருக்கார். நட்டி சார் மூலமாக தான் கதையே மூவ் ஆகுது. ஆக்சுவலாக அவர் தான் வந்து ஓப்பனிங் சீன்லேருந்து ஆரம்பிப்பார், எண்டிங்குமே அவர் தான் இருக்கும். ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சரி, ஹீரோயின் அவங்களும் சரி, முனிஷ்கான் சார், அப்புறம் சிங்கப்புலி சார், இவங்க எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டரை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. யாருமே இந்த ரோலுக்கு வந்து சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி யாருமே இல்லை, கரெக்டாக இருக்காங்க அவங்க ரோல்ஸ். நிறைய விசில் பண்ணுது. எனக்கு பேசிக்காக ஆதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒரு போருன்னு எப்படி வந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்றது அந்த விஷயம் சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய சீன் மாசாக இருந்தது. நட்டியோட ஒரு சீனும் ஆதினா சீனும் வந்து மாசாக இருந்தது. என்ன ப்ரோ வருமானு கேட்குறீங்களா? தெரியல ப்ரோ, அது வரும். அந்த மாதிரி 2028 தான் நடக்கிற மாதிரி இந்த கதையை சொல்கிறாங்க. மேபி அப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க. எப்படி தெரில ப்ரோ எனக்கு. சிஜி ஒர்க் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆக்சுவலாக ரொம்ப கம்மி பட்ஜெட் தான் அது. அவர் தான் ப்ரொடியூசரே. ஸோ அந்த குறுகிய பட்ஜெட்டில் வந்து இவ்வளோ சூப்பராக படம் எடுக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். சிஜி ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட படம் வந்து எனக்கு ஒரு டபுள் த டைம் வந்து என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. நான் ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு வந்தேன். ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரொடியூஸும் பண்ணி டேரக்டும் பண்ணுறாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, எல்லா ப்ரெஷராக இருக்கும். அதெல்லாம் தாண்டி படம் ஹிட்டு கொடுக்குமா ஹிட்டு கொடுக்காதா அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காமல் ஆதினாக படம் பார்க்க வந்தேன். அவர் சொல்லியிருந்தாரு மொத்த சம்பாரிச்ச காசத்தையும் போட்டு படம் எடுக்கிறேன்னாரு. ஹிட்டானா ஹிட்டு, இல்லைனா ஃப்ளாப் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்புன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக படம் ஃப்ளாப் ஆகாது, கண்டிப்பாக ஹிட்டு தான் ஆகும். அடுத்து இப்போ தமிழ் என்டர்டைன்மெண்ட்லேருந்து படங்கள் நிறைய எதிர்பார்க்கலான்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு எனக்கு. படம் ஓவராலாக எனக்கு நான் எதிர்பார்த்த எல்லா எலமெண்ட்டுமே இருந்துச்சு. நான் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன் ப்ரோ. சிஜி ஒர்க் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு சிஜி ஒர்க் பண்ண முடியுமா? அதாவது கம்மி பட்ஜெட்டில். இப்போ பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் லைக்கா, சன் நெட்வொர்க் அவங்களாம் வந்து பெரிய பட்ஜெட் கொடுப்பாங்க. இவங்க ப்ரொடியூஸ் பண்ணி இவங்க கிட்ட இருக்க காசை வச்சு இவ்வளோ குவாலிட்டியில் ஒரு படம் விஎஃப்எக்ஸ் பண்ண முடியுமான்றது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, ஜீவானா இதுக்குன்னு தனியாக கோர்ஸ் பண்ணியிருந்தாங்க. 2 இயர்ஸ் லண்டனில் போய் படிச்சுட்டு அந்த படத்துக்கு விஎஃப்எக்ஸ் டைரக்டர் ஜீவானா தான். ஜீவானா விஎஃப்எக்ஸ் டைரக்டராக இருந்து சூப்பர்வைசராக இருந்து மியூசிக்கும் பண்ணி, ஆதி அண்ணா வந்து மியூசிக்கும் பண்ணி, டைரக்டும் பண்ணி, ப்ரொடியூஸும் பண்ணி, அவ்வளோ வேலையும் ஈக்குவலாக ஹேண்டில் பண்ணி ஒரு டீமாக ஒர்க் பண்ணி ஒரு சூப்பரான அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப எக்ஸாக்டரியாக இருக்குது. இல்லை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா வந்து எல்லா படத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனால் நம்ம ஏமாந்துருவோம். எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. ஆதி அண்ணா மேலே ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு. அண்ணா வந்து கொடுத்துருவார், ஏதோ ஒரு படம் அவுட் கொடுத்துருவாருன்ட்டு வந்தேன். எக்ஸ்பெக்ட் பண்ணதோட டபுள் டைம்ஸ். என்ஜாய் பண்ண சீன்ஸ் என்னென்னா,
ஒரு வார் சுச்சுவேஷன் வந்தால் ஒரு கவர்மெண்ட் எப்படி செயல்படுன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலாக காமிச்சிருந்தாங்க. ஏன்னா வந்து நம்ம படிச்சிருப்போம், நியூஸ் கேட்டிருப்போம், அவ்வளோ ஃபாலோ பண்ண மாட்டோம். ஒரு வார் சீக்வன்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த சுச்சுவேஷன் அந்த கவர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணும், என்னென்னலாம் நடக்கும், எந்தெந்த கண்ட்ரீஸ்க்குள்ள இவங்க என்னென்னலாம் ஹெல்ப் கேட்பாங்க, என்ன நடக்குன்ற அந்த சுச்சுவேஷன்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு அதை போய் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்துச்சு எனக்கு. போய் அதை பற்றி பார்க்கலாமா அப்படின்னு இருக்கு. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது, அந்த சுச்சுவேஷன் சூப்பராக இருந்துச்சு. வார் சீக்வன்ஸ் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே செகண்ட் ஹாஃப்லாம் செமஸ்டாங்க. எனக்கு அது ஒரு என்ன பண்ண போகிறாங்க, எப்படி வந்து இதில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்றது கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபைட். சூப்பராக இருந்துச்சு. ஆமாம் 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 ஆஸ் யூஷுவல் அவங்க எல்லாமே நேச்சுரல் நடிக்கிறவங்க தான். அவங்கள பற்றி எந்த குறையுமே இல்லை. எல்லாருமே சூப்பராக பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஓவராகவும் இல்லை, அதிகமாகவும் இல்லை. Hola! Vacation to Vietnam starts from rupees 39,999 only. GT Holidays. Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar.